சி பொறுக்கி, உனக்கு எப்படி எங்களை ஏமாத்த மனசு வந்துச்சு? உங்களால எப்படி ஒரே நேரத்துல 2 பொண்ணை லவ் பண்ண முடிஞ்சது? உன்னை நல்லவன் நினைச்சுதான் லவ் பண்ண. பசங்க ஏமாத்துவாங்கன்னு தெரியும், ஆனா நீ ஏமாத்த மாட்டேன்னு நம்பினேன். ஆனா நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரிதான் காட்டிட்டல்ல. இனி நீ என் லைஃப்லயே வந்துடாத. உங்களை நம்பி நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல. நான் உங்களை எப்படி எல்லாம் லவ் பண்ணேன் தெரியுமா? இப்ப கூட என்னால உங்களை முழுசா வெறுக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. இனிமே என் லைஃப்லயே வந்துடாதீங்க. லூசு, ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேன். பிளடி சீட். அவங்க மட்டும்தான் அடிப்பாங்களா? ச்சே. ஹலோ சார், எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனையில் இருந்தேன். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் லொக்கேஷனில் தான் இருக்கேன். நானும் லொக்கேஷனில் தான் சார் இருக்கேன். லொக்கேஷன் இல்லையா? எங்கே சார் இருக்கீங்க? அப்படியே திரும்பி பாருங்க. இவனா? ஆண்டவா, 1 2 3 1 2 3. என்ன ப்ரோ, வாங்கின பார்சல் தூக்கி போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? பாம்பாசில் நீ தூக்கி போடுற, எனக்கு என்ன? ஓகே, உன்னை பார்த்தா உன்னை கேட்கணும்னு தோணுது. கேட்கலாமா? கேட்கலாம். வெக்கமா இல்லை? எதுக்குன்னு சொல்லு, இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். அட் அ டைம்ல 2 பொண்ணை ஏமாத்திருக்க, உனக்குலாம் வெக்கமா இல்லை? நான் அவங்கள ஏமாத்துறேன், அவங்க தான் என்கிட்ட ஏமாந்தாங்க. இல்லை புரியல. புரியணும்னா 3 மாதம் முன்னாடி போகணும். போகலாமா? போலாம். டேய் ரஜினி, எந்தரா? டேய் ரஜினி, டேய் தூங்கிட்டே இருப்பான். எந்தரா சீக்கிரம், எவ்வளவு நேரம் தானே தூங்குவ? எந்தரா, கீழே வாடா. வாடா வா. ஆப்பா, குடி, பக்கத்துல வா. நீ என்ன பண்ற இன்னைக்கு? நம்ம ஐடி கம்பெனி இருக்குல்ல, அங்க போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வரப்ப நம்ம ஹோட்டலு ஈசிஆர் ரெசார்ட் அங்கெல்லாம் போய் இந்த மாசம் வருமானம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அப்படியே வரப்ப பேங்க்ல 2 கோடி ரூபாய் அதிக இதையும் எடுத்துறாதரா. 2 கோடி மட்டும் எடுத்துட்டு வீடு வந்து அப்படியே வெளில நிக்குதுல அந்த 3 கார்ல BMW எடுத்துட்டு போ. நடந்துக்கிட்டு போயிடாதரா, சரியா? வா லூஸாப்பா நீ. நம்மகிட்ட எதுப்பா 2 கோடி ரூபா பணம், BMW காரு, ஹோட்டல், ரெசார்ட் எல்லாம்? தெரியுதுல்ல, உங்க ஒப்பன்ட்டு இதெல்லாம் இல்லைன்னு தெரியுதுல. அப்ப சட்டு போட்டுன்னு ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு தெரியாதாடா? காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. இப்படி சாப்பிட்டு தண்டமா வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல. ஏன்டா இல்ல? நான் பச்சது பிகாமு, 10 அரியரு, எவன் வேலை கொடுப்பான்? அதெல்லாம் தருவாங்கடா. என்கிட்ட படிச்ச பொண்ணு, என் ஸ்டூடெண்ட் ஒருத்தி HR இருக்காடா ஒரு கம்பெனில. அவகிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ போய் இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணு, அவ உனக்கு வேலை தருவா, சரியா? சரி போ, சட்டு போட்டு குளிச்சுட்டு கிளம்பு. வேலைக்கு உனகிட்டே இருக்காதடா. ஹாய் சார். ஸ்ரீதேவி, வாமா, உள்ள வாமா, உட்காருமா. சரி, என்னம்மா இந்த பக்கம்? புதுசா இந்த ஏரியால தான் வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்புலாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நீங்க ஓகேவா? ஆமாம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வேலையை விட்டேன். ஓ, மேம் இல்லையா? மேடம் ஊருக்கு போயிருக்காங்கம்மா, வரதுக்கு 2 நாள் ஆகும். ஓ சரி, டீ சாப்பிட்றியா, காபி சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். சொல்லு, டீயா காஃபியா? காஃபி ஓகே. ஓகேம்மா.
ஆச்சு? பாத்து உட்காரு. இதா முதல்ல தண்ணி குடி. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? கரப்பாம்பூச்சியா? அது அங்கேயே நசுக்கி போட வேண்டியதானம்மா. ஆ டேய் ரஜினி, வந்துட்டேன். ஆ ஆ ஆ ஆ, பயப்படாதம்மா. என் பையன்தான், பேர் ரஜினி. ம். இவனை முன்ன பின்ன பாத்திருக்கியா? ஆ இல்லை சார், நான் இவரை முன்னாடியும் பார்த்ததில்ல பின்னாடியும் பார்த்ததில்ல. ஓகே சார், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு சார், நான் கிளம்புறேன். மா இருமா, அவசரம்னு சொல்ற. என் பையனை டிராப் பண்ண சொல்றமா? அவன் சும்மா தான் இருக்கான், நம்ம காலேஜ் வழியா தான் வேணாம் போறான். சார், உங்களுக்கு எது கஷ்டம்? எனக்கு என்னமா கஷ்டம்? அவன் தானே டிராப் பண்ண போறான். டேய் டிராப் பண்ணிடா. ம். ஐயோ, ஏய் இங்க வா. இவ்வளோ தூரம் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன், நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போற. தேங்க்ஸ். தேங்க்ஸ். அதை வச்சு வண்டிக்கு பெட்ரோல் போட முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. அப்போ ஒரு 30 ரூபா எடு. உங்க அப்பா தானுங்க ட்ராப் பண்ண சொன்னாரு, நீங்க என்கிட்ட காசு கேக்குறீங்க? பஸ்ல வந்தாலே 10 ரூபாய் தான். எங்க அப்பா 1000 சொல்லுவாருங்க, எல்லாத்தையும் கேட்டுக்க முடியுமா? எடு காசை. சரி ஓகே. சரி கரெக்டாக இருக்கு. ம். ஏய் எங்கே போற? இங்க வா. நீ என்ன பண்ணுற? டெய்லி நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன். பைக் சார்ஜுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துரு. டெய்லி வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்து தரேன். பஸ்ஸில் வந்தால் 10 ரூபா தானே, நீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா எனக்கு ட்ரெஸ்லாம் பார்த்த விஷயத்த மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இது என்னங்க புதுசா இருக்கு? நான் தான் உங்களை ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன், ஆனா அதை வெளியில சொல்லிடுவேன், என்ன மிரட்டுறீங்க? பார், டீல் ஓகேவா இல்லையா? இல்லைன்னா நான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்த விஷயத்த வெளில எல்லாத்தையும் சொல்லட்டுமா? ஐயோ வேணாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதே செய்றேன். சரி போ. ஓகே. படிக்க போதா மூட்டை சமக்க போதான்னு தெரியல, கேட்டால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். சொல்லு நண்பா. எங்க நண்பா இருக்க? வேலை விஷயமா இன்டர்வியூ வந்திருக்கேன் நண்பா. என்னடா சொல்ற? ஏதோ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், வெட்டியா தான் இருப்பேன்னு என்னென்னமோ சொன்ன. இப்போ என்னடா ஆச்சு? டேய் இப்போவும் சொல்கிறேன்டா, எனக்குலாம் வேலைக்கு போகிறது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணாருன்றதுக்காக தான் நான் இன்டர்வியூக்கே வந்தேன். உள்ளே போய் நான் பண்ணுற டார்ச்சரில் வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்களே துரத்துறாங்க. துரத்த வைக்கிறேன், அப்படி வைக்கல என் பேர் ரஜினியாடா. சூப்பர்ரா மச்சான். இதே பையனோட போய் இன்டர்வியூ சொதப்பிட்டு வா. நாளைக்கு மீட் பண்ணலாம், நம்ம காலேஜ் முன்னாடி வந்து உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் பக்கத்தில் ஒரு சூப்பர் ஃபிகர் என்னையே பார்த்துட்டு இருக்கு. அது என்ன சொல்ற? நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஏங்க நான் அழகாக இருக்கேன்னு எனக்கு தெரியுங்க, அதுக்கு இப்படி வெச்சக்கன்னு வாங்காமல் பார்த்தா எப்படி? நீங்களா அண்ணன் தம்பியோட பிறக்கல? இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். எந்த கம்பெனி? கம்பெனி தான் தெரியாதுங்க. அந்த பொண்ணு பேர் கூட பையா சனி கனி. அந்த பொண்ணை போய் பாரு, எங்கள் அப்பா வேலை கிடைக்கும்னு சொன்னாருங்க. ம், செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூங்க. ஹாய். உங்களை நான் இப்போ உட்காரவே சொல்லி. நீ நிற்கவும் தான் சொல்ல. ரெஸ்யூம். ம், கிளியே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் தான் எங்கள் அப்பா சொன்ன பொண்ணுன்னு. உங்க பேர் என்ன? 5 நிமிஷமா ரெஸ்யூம் பார்த்தீங்களே, என் பேர் கூடவா பார்க்கல? உங்க பேர் என்ன? ரஜினி. என்ன படிச்சிருக்கீங்க? அதான் அங்கேயே போட்டிருக்கே. என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் 10 இயர். உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன் மேடம். எப்படி? என்னை சுற்றி என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். உங்க ஸ்ட்ரென்த் என்ன? அழகான பொண்ணு மேடம். உங்க வீக்னஸ்? அழகான பொண்ணுங்களோட இடுப்பு மேடம். வாட்? இடுப்பா?
எனக்கு மட்டும் இல்லை மேடம், தமிழ்நாட்டில் பாதி பசங்களுக்கு இதுதான் மேடம் வீக்னஸே. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கானா என்ன சொல்லுவேன்? மேடம் இந்த மூளை இருக்குல்ல மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் இந்த முக்கியமான விஷயத்தை இந்த மூளை மறந்துடும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம் ஞாபகப்படுத்துகிற இந்த மூளை அந்த முக்கியமான விஷயம் என்னன்றதை ஞாபகப்படுத்தாது. யூ காட் மை பாயிண்ட்? புரியலையா? ஒருவேளை தமிழில் சொல்கிறதுனால உங்களுக்கு புரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். திஸ் இஸ் த பிரெயின். இந்த ஓகே பிரெயினில் ஓகே. நான் ஏன் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும்? ஏன் வேலை கொடுக்கணும்? என் மிமிக்ரி ஸ்கில்ஸை பார்க்குறீங்களா? கனி எதை சுடலாம்? அடியே கொல்லல அடாடா அடியே கொல்லல. ஓ பத்தலையா? Stop it! Get out! ரஜினி, சிரிக்காத. ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. செகண்ட் உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. தேர்டு எனக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்ல போறீங்க, அவ்வளோதானே? இல்ல, உனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் நீ இந்த வேலைன்னு இல்லை, வேற எந்த வேலைக்கும் நீ அன்ஃபிட் தான். அன்ஃபிட்னு தெரியுதுல, அப்புறம் இதுக்கு வேலை கட்டீங்க? நேற்று உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாரு. என் பையனை நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேம்மா, அவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாம்மா. இன்னும் விளையாட்டு பையனாவே இருக்காமா. ஒரே பையன் பாரு, அதான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். என் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நான் என்ன எவ்வளவு நாள் தாங்குவேன்னு தெரியலமா. நான் போறதுக்குள்ளார அவன் சொந்த காலில் நின்றுட்டா போதுமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்பிதாம்மா அனுப்புறேன், நீ கொஞ்சம் பாத்துக்கோ. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல? எப்படி அவங்களால அப்பங்காசில் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வெட்டியாவே இருக்க முடியுது? உங்களை மாதிரி உதவக்காரனை பெத்துட்டோமேன்னு எத்தனை அப்பா அம்மா தெரியுமா கஷ்டப்படுறாங்க? இனிமேலாவது மனசாட்சியோட இரு. நாளையிலேருந்து எனக்கு பிஏவா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சேலரி 25K. 25,000மா எனக்கா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? அந்த 25,000லேருந்து ஒரு 300 ரூபா அட்வான்ஸாக கிடைக்குமா? ஓகே ஓகே ஓகே. போ. ப்ரோ, ம்? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த 2 பேருக்கு ஸ்டார்டிங் இருந்து உனக்கு பிடிக்காது போலயே. ஆமாம் ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ லவ் ஆச்சு? அது ரஜினி, வாட் எவர் ஹேப்பன். என்னால உன்னை விட முடியாது. அவளை விட்டுரு, நம்ம லைஃபை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு அவளை விட என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு ப்ரோ, நீ நிறைய தப்பு பண்ணிட்ட ஓகே, ஆனா போனவங்களை விட்டுரு ப்ரோ. உனக்காக வந்து நிக்கிறாங்க பாரு, இதுதான் ப்ரோ உண்மையான லவ். அதெல்லாம் முடியும். ரஜினி, இங்க பாருங்க, உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னால நீங்க இல்லாமலாம் இருக்க முடியாது. இந்த 2 நிமிஷமே நீங்க இல்லாம என்னால இருக்க முடியல. அவங்கள விட்டுருங்க, நம்ம புதுசா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னதானே பிடிக்கும். உனக்கு என்னதானே பிடிக்கும். உங்களுக்கு என்னதானே உனக்கு பிடிக்கும். என்னதானே பிடிக்கும். உங்களுக்கு என்னதானே பிடிக்கும். உனக்கு என்னதானே பிடிக்கும். உங்களுக்கு என்னதானே சொல்லு ரஜினி, உனக்கு என்னதானே பிடிக்கும். ஐயோ, உங்களுக்கு என்னதானே பிடிக்கும்.